எடுத்துக்கொள்வோம். இந்த மாத வாக்குத்தத்தம் 2 நாளாகும் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நிகழ விடாதபடி திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று வாசிக்கிறோம். Be strong therefore and let not your hands be weak, for your work shall be rewarded. Be strong. Be strong. நீங்கள் தைரியமுள்ளவர்களாக இருங்க, ஆனால் துணிகரமுள்ளவர்களாக இருக்காதீங்க. தைரியமுள்ளவர்களாக இருங்க, ஆனால் நிர்விசாரணமாக இருக்காதீங்க. தைரியமாக இருங்க, ஆனால் சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த ஆவிக்குரிய உலகம், இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதுவுமே நமக்கு இட் இஸ் நாட் என்கரேஜபிள். எதுவுமே நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடியவைகள் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பொழுது என்னுடைய ஃபர்ஸ்ட் கசின் ஒருவன் சொன்னான், டேய் இந்த வயசில் போய் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேடா, இப்போதான்டா உலகத்தையே அனுபவிக்க வேண்டிய வயசு. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கு 17 வயசு தான். ஆனால் 17 வயசுன்னு சொல்லும்போது யாருமே என்ன 17 வயசு சொல்ல மாட்டாங்க. ஒரு 24-25 வயசுன்னு சொல்லுவாங்க. மேபி இந்த காட்டில் ஒரு 2 இன்ச்சு வேணால் கம்மியாக இருந்திருப்பேன். மேபி வெயிட் வேணால் ஒரு 20-25 கிலோ கம்மியாக இருப்பேன். பட் ஸ்ட்ராங் பில்டட், நல்ல ஜிம் போய் பாக்ஸிங்லாம் பண்ணி தண்டால் பஸ்கிலாம் எடுத்து ரொம்ப பாடி ஃபிட்டாக வச்சுருப்பேன். பாவம் என்ன பார்த்து சொன்னான், டேய் நானே ஞானஸ்நானம் எடுத்துட்டு தத்தளிச்சு நிற்கிறேன்டா, நீ இப்போ போய் எடுத்து நிற்கிறியாடா, டேய் வேணாண்டா, இப்போ ஞானஸ்நானம் எடுக்காத, வேண்டாம். இந்த வயசுல பக்தியா இருக்காத, வேண்டாம். இப்போ கடவுளை தேடுறதுக்கு இப்போ இந்த வயசு இல்லை. ஒரு வயசு வரும்போது கடவுளை தேடு. அந்த வயசு வந்தா நீ கடவுளை தான் தேடின்னு இருக்கணும். அப்படிதான் எனக்கு சொல்லப்பட்டது. We born to a pastor who was the first superintendent of Assemblies of God. அவருடைய பேர பிள்ளைகள் நாங்கள். அதில் ஒரு பேரன் சொன்னாடே, நம்ம தாத்தாங்களாம் பொழைக்க தெரியாமல் போயிட்டாங்கடா, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பிஸ்னஸை கொடுத்துருக்காரு, நம்ம நல்லா பிஸ்னஸ் செஞ்சு நம்ம நல்லா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். திஸ் இஸ் ஹவ் தட் சிச்சுவேஷன் ஐ ஃபேஸ்ட். இந்த சூழ்நிலை தான் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் காணப்பட்டேன். ரொம்ப ஜெபம் பண்ணாத, ரொம்ப சர்ச்சில் போய் உக்காராத. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ஓய் சர்ச்சுக்கு போனால் உக்காந்துட்டு பிரசங்கம் கேட்டு வந்துக்கிட்டே இரு, ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆகாத பாஸ்டர் கிட்டலாம். காணிக்க கொடுக்குறியா கொடு, தசமாக்கு கொடுக்குறியா கொடு, ரொம்ப அவங்களாம் என்ன பண்ணாத, ரொம்ப அட்டாச்சாக இருக்காத, வேணாம், அதெல்லாம் உனக்கு பிரச்சனை. யார்கிட்டையும் ரொம்ப பழகாத, வேணாம். யார்கிட்டையும் ரொம்ப மனசு திறந்து பேசாத, வேண்டாம். எனக்கு தாய் சொல்லி கொடுத்தது. அது மாத்திரமா, ஆண்டவர் முழு நேரம் ஊழியத்துக்கு அழைச்சாரு என்று சொல்லும்போது எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ ஊழியம் செய்யாதரா, நீ ஊழியம் செய்வதற்கு ஒரு 3-4 பேரை பாஸ்டராக போடு, அவங்க மாதம் சம்பளத்தை கொடுத்துரு, நீ சொல்கிறத அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு பாரு. அப்போ நான் சொன்னாம்மா, இது கம்பெனியாம்மா, அது இல்லைடா, அப்படிலாம் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா என்ன பார்த்துருக்குறாங்க எப்படி நான் ஆளுங்களை ஹேண்டில் பண்ணுறேன்னு. ஒரு முறை நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். அப்போ தான் கார், புது மாருதி கார் வாங்கியிருக்கிறோம். அந்த நாட்களில் 86 அப்போ தான் இந்தியாவுக்கு புது கார் வந்துட்டுருக்கு. நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். நான் ஓட்டுறேன், எங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க, பின்னால் எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் எங்கள் அண்ணி உட்காந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எவனோ ஒருத்தன் வந்து என்னமா திட்டிட்டு போகிறான். நேராக கார் அப்படி நிறுத்தினேன், இறங்கடா கீழேன்னு. கொடுத்தா ஒன்று போலாருன்னு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க, இறங்கடா கீழேன்னு. உம்மா இயேசுவே இயேசுவே இயேசுவே. பல இடங்களில் போனாங்க. பிரச்சனை இல்லாமல் வீட்டுக்கு வர்றதுன்றது ரொம்ப ரேர். பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை விட்டவே மாட்டேன் நான். அடி தான்.
அதற்காக ஸ்தோத்திரம். எவனும் குத்தி போடலங்க. இன்னைக்கு நான் சொருவிட்டு இருப்பான் வயிற்றுல. அந்த நாட்களில் பயம் கிடையாது. அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, டே வேணாண்டா, உனக்கு பொறுமை இல்லை, உனக்கு தாழ்மை இல்லை, உன்னால் சகிக்க முடியாது, ஊழியனா ஜனங்க இப்படிலாம் பேசுவாங்க, நீ அதெல்லாம் வேணாண்டா, நீ காசு கொடு, அவங்க வேலை செய்யட்டும், நீ வாட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. அப்போ நல்ல கிட்டார் வாசிப்பேன், நல்ல கீபோர்டு வாசிப்பேன். நம்ம சொன்ன வெறும் பாட்டை மாத்திரம் பாடிட்டு உக்காந்துரு. This is how I got word from my own mother when I just entered into the ministry. நான் ஊழியத்துக்கு வந்தப்போ என்னை பெற்றெடுத்த தாய் சொன்ன வார்த்தை இதுதான். தேவச்சனமே, இன்னைக்கு உனக்குள்ள பலவிதமான சோர்வுகள் இருக்கலாம். ஜெபிக்க முடியாதபடிக்கு சோர்வு, ஆராதனை செய்ய முடியாதபடிக்கு சோர்வு, வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதபடிக்கு பல சோர்வு, முன்னேறப்படாதபடிக்கு பல சோர்வுகள், ஆவிலே அனலா இல்லாதபடிக்கு பலவிதமான சூழ்நிலைகள். ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் ஜெபிக்க முடியல. நான் சபைக்கு நான் ஏதாவது ஊழியம் செய்யணும்னு பார்க்குறேன், முடியல, என் சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. The reasons are very reasonable, but that's not the fact. நீ சொல்ற சாக்கு சரியானதுதான், ஆனால் அது உண்மை அல்ல. உண்மை என்ன? நீ பலவீனப்பட்டு போகக்கூடாது. நீ பலவீனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது, when you give importance to your weakness, it's a plan of a devil. பிசாசனுடைய தந்திரம். அந்த தந்திரத்தில் யார் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வருகையிலே அவர்கள் மறுரூபம் அடைய முடியாது. நீங்க சர்ச்சுக்கு வரலாம், நீங்க ஆராதனை பண்ணலாம், கையில் இந்த பைபிளை வச்சிருக்கலாம், இந்த பைபிளை டெய்லி முத்தம் கொடுக்கலாம், கையை உயர்த்தலாம், கர்த்தரை துதிக்கலாம், ஆண்டவரை உயர்த்தலாம், பாடலாம், காணிக்க கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம். Everything is good, perfect, yes, but the fact, உண்மை என்ன? You are being reigned by the devil. You are being reigned by the flesh. நீ பிசாசுடைய ஆட்சிக்குள்ளே இருக்கிற, உன்னோட சுயம் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறது. தேவ ஜனமே இல்லை, உனக்கு அந்த டிஸ்கரேஜ்மெண்ட், உனக்கு சோர்வு என்று வந்துவிட்டால், நாங்கள் அந்த 1ஆம் தேதி காலையில் ஜெபத்தில் பார்த்தோம், அந்த சோர்வு உனக்குள்ள வந்தால் நடக்கிற காரியம் என்னவென்றால், ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்கு ஒரு தோய்வு உண்டாகும். There will be a slow down in your spiritual growth. சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னடா ஜெபம் பண்ணி பிரயோஜனம், நீ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், நீ ஊழியம் செஞ்ச என்ன பிரயோஜனம், நீ பைபிள் வாச என்ன பிரயோஜனம், நீ விசுவாசம்னா என்ன பிரயோஜனம், நீ பாவத்திலிருந்து விட்டதுனால என்ன பிரயோஜனம், சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ என்னடா போய் பிரசங்கம் பண்ணி என்னடா பிரயோஜனம், நீ என்னடா அப்படி இருந்து பிரயோஜனம், நீ என்ன இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன பிரயோஜனம், நீ அந்த சர்ச்சுக்கு போகிறதுனால என்ன பிரயோஜனம், சொல்லிக்கினே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டீங்கன்னு வைங்களேன், that will cause you discouragement. இப்படி எதிர்மறையான என்னடா 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 என்னடான்னு சொல்லி நேக்கிறாங்க வைங்களேன். சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், நீ முன்னால் உட்காந்து என்ன பிரயோஜனம், நீ சர்ச்சுக்கு போய் ஊழு அதெல்லாம் என்ன பிரயோஜனம், என்ன அது காதை கொடுத்து கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள அறியப்படாத ஒரு சோர்வு வரும். அதானே. போன வாரம் ஒரு சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க முழு நேரம் ஊழியத்தில் இருக்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரர், அவங்க சிபிஎத்தில் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. போன வாரம் ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் கேட்டேன், நம்ம எப்படிமா இருக்கிற, ரொம்ப சொந்தக்காரன் தான், எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளை, நல்லா இருக்கு. அவன் ஒரு அண்ணன் இருந்தாப்புல, உங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறான்னு. தாத்தா அவர் ஊழித்து விட்டே போயிட்டார். தாத்தா என்னம்மாச்சு, என்ன சொல்கிற? ஆமாம், ஊழித்து விட்டு போயிட்டார். எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? 15 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஏன் போயிட்டார்? இல்லை, அவருடைய சித்தி பொண்ணு, அதான் என் சித்தி பொண்ணு ரொம்ப நாள் ஜெபம் பண்ணார், ஒரு வியாதியில் இருந்தது, ரொம்ப நாள் ஜெபம் பண்ணார், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார், அந்த பிள்ளை செத்து போச்சு. இந்த செத்து போன உடனே இவரால் அந்த சாவை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஐயோ, நான் ஜெபம் பண்ணி நான் இவ்வளோ விசுவாசம் இருந்து இந்த பிள்ளை செத்து போச்சே நினச்சி ஊழித்து விட்டுட்டு போயிட்டாரு.
எங்கள் சென்ட்ரல் பாஸ்டர் பேசினாங்க, எங்கள் சீஃப் பாஸ்டர் பேசினாங்க, நாங்களாம் பேசினோம். இல்லவே வேணாம், வெளியே போயிட்டாரு. இப்போ என்னையும் வெளியே வான்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? உன்னால் நான் கேட்டேன், என்னால் ஒருத்த சோர்ந்து போயிட்டா அந்த டீமே சோர்ந்து போயிடும். இது பிசாசுடைய தந்திரம். ஒரு பாஸ்டர் என்னை ரொம்ப அந்த நாட்டில் ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணார். ஃபஸ்ட்டு விபிஎஸ்ஸை நமக்கு அவர் தான் நடத்தி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா மனாஸ்? நான் வேணான்னு, இல்லை பாஸ்டர் நீங்கள் இடம் கொடுத்தா போதும், நாங்கள் நடத்தி கொடுக்குறோம் பாருங்கள். அப்போது எபி இன்னொருத்தர் பேர்னா ராஜா, இப்போ 2 பேர் நம்ம கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாம் நடத்துனாங்க. ஃபஸ்ட்டு விபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பிள்ளைங்க வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்து நான் அவரோட ரொம்ப ஐக்கியப்பட ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு நாள் சொன்னார், பாஸ்டர் நான் அமெரிக்கா போகிறேன். என்னண்ணே போகிறீங்க? ஆமாம் நான் போகிறேன். போயிட்டார். இங்கே ஒளித்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். மிகுந்த நல்ல வரங்கள் பெற்ற தாளந்து உள்ள மனுஷன். எஃப்ஜி விபிஎஸ்க்கு பாட்டு கம்போஸ் பண்ணி மியூசிக் போட்டு வீடியோ எடுத்து கம்ப்ளீட் ஆலை நாள் அவர் தான் பண்ணுவார். திடீர்னு அமெரிக்காவுக்கு போயிட்டார். நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் போகிறது தேவ சித்தமே இல்லை. ரொம்ப ஃபெடாப் ஆகிட்டேன் பாஸ்டர், இந்த பாலிடிக்ஸில் என்னால் இன்வால்வ் ஆகவே முடியாது, நான் ஃப்ரீயாக ஊழியம் செய்யணும், வாய்ப்பு கிடச்சது நான் போயிட்டார். அப்பப்போ ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்களும் இங்கே வந்துருங்கண்ணே. ஏன்னு கேட்டேன். ஆனால் உங்களுக்கு நல்ல, எனக்கு இங்கிலீஷ் நாலேஜே கிடையாது, உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் இருக்குது, எனக்கு பாட்டே பாட வராது, பட் உங்கள் பாட்டு பிரமாதமாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி என்னால் கிட்டார் வாசிக்க முடியாது, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக கிட்டார் வாசிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்குது, நீங்கள் வந்துட்டீங்கன்னா அண்ணா ஜோர பிரமாதமாக பண்ணிடலான்னு. நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லது, நான் ஜோம் பண்ணி சொல்கிறேன், எனக்கு என்னமோ விருப்பம் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. இட்ஸ் காட்ஸ் வண்டர்ஃபுல் டைம், டோர் ஹஸ் கெட் ஓப்பன். நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்துடுங்க, ஃபேமிலி வீசா கிடைக்கும், பிள்ளைகளுக்கு ஸ்பான்சர், யூ கெட் ஃப்ரீ ஹவுஸ், யூ கெட் ஃப்ரீ கார், எல்லாம் கிடைக்கும், வாங்க. ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். நான் சொன்னேன், இல்லை பிரதர், இல்லைண்ணே. கடைசியாக நான் கோவம் வந்துடுச்சு. நமக்கு எதான் தெரியுமா கோவம். சொன்னேன், இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேறு, இது லெட் இட் பி த லாஸ்ட். என்னை சும்மா விசாரிங்க, இந்த அமெரிக்காவுக்கு வாங்கன்னு மாத்திரம் சொல்லாதீங்க, ஃபோனை வச்சுருங்கன்னு வச்சுட்டேன். இன்னும் வாட் ஹேப்பன், 3 வருஷத்தில் அவர் இறந்து போயிட்டாருங்க. நெக்ஸ்ட் 3 years he is no more. அவர் சாக வேண்டிய வயசே கிடையாது. he died when he was in 40s. மனைவி பிள்ளைகளாம் இங்கே இருக்கிறாங்க. சபை யாரை எடுத்துக்கொண்டாங்க, அவருக்கு கீழே இருந்த நல்ல டீம் சிதறடிக்கப்பட்டது. தனக்கு ஒரு வசதி வாய்ப்பு வேணுன்றதுக்காக வேண்டி எதையும் ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் விட்டு போகிறது தேவ சித்தம் அல்ல. தேவ சித்தம் சிலுவை சுமந்து கொண்டு போகிறது ஐயா தேவ சித்தம். சில பேர் பாருங்களேன், சின்ன பிரச்சனை வந்தால் வீடை மாற்றிடுவாங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் வேலையை விட்டுருவாங்க, ஆனால் கவர்மெண்ட் வேலை விட மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு முள்ளு குச்சி, ஐயோ, இட் காஸ் யூ டிஸ்கரேஜ்மெண்ட். ஒரு சின்ன யுத்தம் வந்தா ஆண்டவரே டிஸ்கரேஜ்மெண்ட். இந்த சோர்வு வந்தா ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை பண்ணும். ஆவிக்குரிய வளர்ச்சி தடைப்பட்டால் சொல்லவே வேண்டாம், உனக்குள்ள பாவம் ஒன்று வர ஆரம்பிச்சிடும். எதை விட்டாயோ, எதை விட்டு வந்தாயோ அது உன்னை தொடரும். முன்ன நீ ஒரு நாளைக்கு 10 சிகரெட் பிடிச்சின்னா இப்போ பின்மாற்றத்தில் போனால் 20 சிகரெட் பிடிப்ப. நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு கோட்டர் அடிக்கிறன்னா, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்து கத்தோட பந்தி எடுத்து ஊழியத்தில் நின்று சோர்வுன்னு வந்துருச்சுனாக்கா, பின்வாங்கி போயிட்டா குவார்டர் பத்தாது, ஹாஃபும் பத்தாது, அதுக்கு மேலே. அதான் பைபிள் சொல்வது, அவனுடைய பிந்தி நிலைமை முந்தின நிலைமை காட்டிலும்
அதிக கேடு உள்ளது. இந்த நாட்களிலே ஆவியான சொல்லுகிறாரு, நீ எல்லா சூழ்நிலையிலும் நீ தைரியமா இரு, நீ சோர்ந்து போகாத. டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட். Discouragement will cause you to slow down your spiritual growth. The discouragement will cause you to sin more. அதிகமான பாவம் செய்வதற்கு இந்த சோர்வு உன்னை நடத்தும். Discouragement will cause you disappointments. ஏமாற்றம். போய் இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணானே, போய் இந்த பேயை கல்யாணம் பண்ணானே. யாரு பேய்? இந்த பொம்பளை பேய். போய் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது. டிசப்பாயின்மெண்ட்ஸ். எதுலையுமே திருப்தி இருக்காது. சாப்பாடில் திருப்தி இருக்காது, ட்ரெஸ்ஸில் திருப்தி இருக்காது, வாங்குற சம்பளத்தில் திருப்தி இருக்காது, கட்டின புருஷன் மேலே திருப்தி இருக்காது, கட்டின மனைவி மேலே திருப்தி இருக்காது, இருக்கிற பிள்ளைகள் மேலே திருப்தி இருக்காது. They will never be satisfied. Disappointment. ஏன்? உனக்குள்ள இருக்கிற சோர்வு. உன்னால இருக்கிற சோர்வினால இருக்கிற வேலையில் you are not satisfied. கிடைச்ச வேலையில் நீ உண்மையா இரு. Be faithful in what you do. நீ செய்கிற வேலையில் you be faithful for your seniors. உன்னோட அதிகாரிகளுக்கு நீ உண்மையுள்ளனாயிரு. அந்த சின்ன வேலையை கர்த்தர் பெருக செய்வார். இந்த சின்ன வேலையில் நீ உண்மையாரு. எனக்கு இவ்வளோதானே சம்பளம் கொடுக்குறாங்க, இது செஞ்சது போதையா, இதுக்கு மேலெல்லாம் செய்யாது. அது வேலைக்காரன் சொல்கிறது. நீ வேலைக்காரன் இல்லை, நீ கர்த்தருடைய பிள்ளை. யூ மஸ்ட் பி எ ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். நீ உண்மை உள்ள வேலைக்காரனாரு. அவன் பணம் கொடுக்குறான், பணம் கொடுக்கல, அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் பார்க்காத. உனக்கு கொடுத்த வேலையை நீ உண்மையாக செய். கர்த்தர் உன் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த சோர்வு எதை உண்டாக்கும்? ஏமாற்றத்தை உண்டாக்கும். முதல்ல என்ன பார்த்தோம்? சோர்வு எதை உண்டாக்கும்? ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கும். சோர்வு எதை உண்டாக்கும்? சொல்லுங்க, மறந்துட்டீங்களா பிரதர்ஸ்? அல்லேலூயா. சோர்வு எதை உண்டாக்கும்? பாவம் செய்ய தூண்டும். சோர்வு ஏமாற்றத்தை உண்டாக்கும். உன் வாழ்க்கையில் சோர்வு வந்தால் யூ வில் மேக் ராங் டெசிஷன்ஸ். தவறான முடிவை எடுக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள், நிறைய பேர் இந்த வீடு பார்த்துன்னே இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான வீடு கிடைக்காது. ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, வீடு கிடைக்காது. வீடு 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 நிலம் 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 நிலம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கூட புடவை வாங்க போனால் செருப்பு தேஞ்சிரும். ஐயோ, அவங்க புடவை பார்க்குறதுக்குள்ள ஐயோ கர்த்தாவே, ஒரு சின்ன கருப்பு புள்ளி வந்துடக்கூடாது, ஒரு சின்ன மயில் படம் வந்துடக்கூடாது, அந்த சில டிசைன்லாம் அம்மா மனசில் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்துடக்கூடாது. அவன் எடுத்து போடுறதெல்லாம் அதான் காட்டுவான். வேணான்னு வாங்க. திரும்ப அடுத்த கடைக்கு, அடுத்த கடை, அடுத்த கடை. ஐயோ அம்மா போம்மா, நான் வரலம்மான்னு. வீட்டுக்கு போகலான்னு வாங்க. 2 நாள் கழிச்சு திரும்பி போகணுன்னு வாங்க. அவனுக்கு வெள்ளை இருக்கணும், ப்ளெயினாக இருக்கணும், பார்டர் இப்படி இருக்கணும், ப்ரௌன் கலர் இருக்கக்கூடாது. அவங்க விரும்புகிறதெல்லாம் க்ரீன் கலரு, ப்ளூ கலரு, இதுதான் இருக்கணும், மஞ்சள் இருக்கக்கூடாது. ஐயோயோ, பலலாம் கண்டிஷன் வச்சுருக்காங்க. அம்மா இது எங்கே இருந்தாம்மா விஞ்ஞானி மாதிரி பிடிச்சி வச்சுருக்கிறீங்க? அவன் ராக்கெட்டில் போயின்னுக்கிறான், நீங்கள் என்னம்மா பார்த்துன்னுக்கிறீங்க? டோய், இது பரிசுத்தம் போயிடும்டான்னு. அந்த காலத்தில் அவங்களுக்கு அப்படி டீச் பண்ணியிருக்கிறாங்க சர்ச்சில். ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி புடவை கட்டணும் வந்தால் பாச ஜேஸ்தாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அது சொல்லுவார், அக்கா என்னக்கா பின்மாற்றமானு நோரை கேட்டுருவார். பின்மாற்றமானு இல்லையோ இல்லையோன்னு வாங்க. அதனால அது அந்த புடவை அப்படியே யாருக்கா கொடுத்துருவாங்க. அந்த காலத்தில் ஊழியக்காரங்க அப்படி இருந்தாங்க, தைரியமாக பேசுவாங்க. இந்த காலத்தில் தைரியமாக பேசினா பணம் போய்டுன்னு சொல்லி பேசுறதில்ல, கூட்டம் போய்டுன்னு பேசுறதில்ல. பயம், எங்கே கூட்டம் போய்டுன்னு. நீ பரலோகம் போனியா? நானும் பரலோகம் போனோம். பரலோகம் போகிறதுக்கு வழியை சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் வாங்க சினிமா போகலாம். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார், வாங்க எல்லாம் போய் நிற்கலாம். அவர் ஏஜி சர்ச் மெம்பராக இருந்தார். அவர் அவங்க அப்பாக்கெலாம் நான் கம்யூனியன் கொடுத்துருக்குறேன். வாங்க வாங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளை எல்லாம் போகலாம்.
அந்த மாதிரி வந்துருச்சுங்க இன்னைக்கு ஊழியம். சினிமாக்கு ஜெபம் பண்ணுறானுங்க. இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் அப்படி? நோ, நாட் அட் ஆல். when you are disappointment, பணம் வரலன்றதுக்காக வேண்டி, கூட்டம் வரலன்றதுக்காக வேண்டி சோர்ந்து போய் bringing new themes and schemes inside the churches. ஆத்மா வரல, பணம் வரலன்றதுக்காக வேண்டி புதுசாக ஏதோ ஒன்று கலர் லைட்டை போட, எல்லாம் ஆடு பாடு, ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி கொடுக்குறேன், அடுத்த வாரத்தில் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் பண்ணு, எல்லாம் பாடு. எப்படி இருக்கும் கர்த்தாவே? அசிங்கமா இல்லையா? ஒரு நாகரிகன்ற ஒரு காரியம் சபைக்குள்ள இல்லையா? ஒரு பரிசுத்தன்ற ஒரு காரியம் சபையில் இல்லையா? அன்னைக்கு ஒரு யூடியூப் பார்க்குறேன், ஒரு பிள்ளை ஒர்ஷிப் நடத்துது. அது இருக்குது, ஒரு 2 டன்னில் இருக்குது. ஆமாம், அது களத்தே திரும்ப இப்படி தான் பாட்டுனுக்குது. இங்கே இவ்வளோ பெருசாக கிழிச்சுன்னு இருக்குது. எப்படிங்க மேடையில் ஏற்றி ஏசு நல்லவர்னு பாட்டு இருக்குது? ஏசு நல்லவர் இல்லைங்க, சாத்தான் நல்லவர்னு பாட்டு இருக்குதுங்க. அது your dressing code, it must be reasonable. வெள்ள போடு, வெள்ள போடு, வெள்ள பேயாரு இல்லை. You should have a decent way of dressing. நீ சர்ச்சுக்கு போறன்றது தெரியணும், நீ சர்ச்சுக்கு வரன்றது உனக்கு தெரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வெள்ள போடுங்க. என்ன அது வெள்ளை போடுங்கன்னு? இருதயம் இருதயம் வெள்ளையாடுதார், அது பாருங்க. வெள்ளை சட்டை போடுறதுனால, வெள்ளை போடுறதுனால இருதயம் வெள்ளையாயிடாது. நான் டையே போடலன்ற நான் பரிசுத்தமாயிட்டேன்னு இல்லை. நான் டை போடாத காரணம் மெயின்டைன் பண்ண முடியலங்க. திடீர்னு ஒரு நாள் டை போட்டாலும் ஆச்சரியம் இல்லைங்க, திடீர்னு ஒரு நாள் மீசை வச்சாலும் ஆச்சரியம் இல்லைங்க. External things will not work out. Your inner being, how faithful you are. நீ சோர்ந்து போனா you will take wrong decisions. பொண்ணே கிடைக்கல, பையனே கிடைக்கல, ஏதாவது ஒன்று பிடிச்சி போட, போய் மாட்டிக்காத. என்ன பண்ணுறது பாஸ்டர்? பார்த்து 2 செருப்பு தேஞ்சி இப்போ 3ஆவது செருப்பு போட்டுனுக்கிறேன். கவலைப்படாத, இன்னும் 6 செருப்பு தேயிட்டோம். ரட்சிக்கப்பட்ட பொண்ணா பாரு, ரட்சிக்கப்பட்ட பையனா பாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பையனா பாரு, ரட்சிக்கப்பட்ட பொண்ணா பாரு. பார்த்துட்டேன் பாஸ்டர். ஓய், நீ படித்து முடித்து வேலை செஞ்சு முதல் சம்பளம் வாங்கி அதுக்கப்புறம் பாஸ்டர் சொல்லு, பாஸ்டர் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ பொண்ணை பார்க்குறது, நீ பையனை பார்க்குறது, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீ ஏன் பையனை பார்த்து இஷ்டம்னுட்டின்னா நாங்கள் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நாங்கள் கல்யாணம் நடத்தி வச்சுருவோம். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அவன் பாஸ்டரோட வரணும், அவங்க அப்பா அம்மாவோட வரணும். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நான் சாயங்காலமே பிடிச்சி கொண்டாந்து நிறுத்திட்டு பாஸ்டர் இதான் பையன்னு சொல்லிட்டு இருக்காத. இப்போதான் லவ் தான் இன்றைக்கி முக்கியமாகி போயிடுச்சு. அந்த லவ்வுக்கு பின்னால் பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு தந்திரத்தை வச்சுன்னுக்கிறான். ரட்சிக்கப்பட்ட பொண்ணா, ரட்சிக்கப்பட்ட பையனாக இருக்கணும், ஞானஸ்தானம் எடுத்து தான் இருக்கணும், ஒழுங்காக சபைக்கு போகிறனா இருக்கணும், பாஸ்டர் வந்து நிற்கணும். பாஸ்டர் ஆமாம் பையனை கொடுத்து நான் சாட்சி சொல்லுவேன், நல்ல பையன், ஆமாம் யூத் மீட்டிங் வரான், யூத் மீட்டிங் தான் அந்த பொண்ணு வருது, நீங்கள் வரலன்னா நான் வரலன்னு சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம், பொண்ணை மாப்பிள்ளை கொடுக்குறது, பையன் பொண்ணை கொடுக்குறது அவங்க இஷ்டம். நான் இருக்கிறதா சொல்லுவேன் நான். இப்படி தான் பாஸ்டர்ஸ் பேசிப்போம். அதுதான் முறையான ஒரு கல்யாணம். அந்த மாதிரி முறை இல்லாமல் நாங்கள் தேடி பார்த்தோம், பொண்ணே கிடைக்கல, தேடி பார்த்தோம், பையனே கிடைக்கல, வந்ததை எவனா பிடிச்சி உள்ளே போட்டு மாட்டினா நான் கட்டி போட்டு அவ்வளோதான். யூ மேக் ராங் டெசிஷன். why you are got disappointed. சில பிள்ளைங்க காலேஜ் அட்மிஷன் கேட்பாங்க, அவங்க போய் இல்லை அப்புறம் கடைசியாக ஒரு குப்பை காலேஜ் இருக்கும், அதில் போய் உள்ளே விட்டுருவாங்க. அங்கே போனால் டேபிள் இருக்காது, பெஞ்ச் இருக்காது, ஃபேன் இருக்காது, சாப்பாடு இருக்காது, பஸ் இருக்காது, எல்லாம் இருக்குன்னு படத்தில் காட்டுவாங்க. அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது, ஃபெக்கல்ட்டி இருக்காது, ஒழுங்கான ஒரு ப்ரொஃபஸர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காலேஜில் உள்ள சேர்த்துருவாங்க. அவங்க சென்டரே இருக்காது, கொண்டு போய் இன்னொரு காலேஜில் போய் படிக்க வைப்பாங்க. இன்னொரு காலேஜில் இருந்து ப்ரொஃபஸர்ஸை எப்படியோ வீக்லி ஒன்ஸ் ஹையர் பண்ணி நடத்துவாங்க. ஏதோ ஒரு காலேஜில் கேட்டால் என் பையன் காலேஜுக்கு போகிறான்.
யூ மேக் ராங் டெசிஷன்ஸ் பிகாஸ் யூ ஆர் டிசப்பாயிண்டட். நீ சோர்ந்து போனதால தவறான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ சோர்ந்து போகாத. நீ சோர்ந்து போகாமல் இருக்கணும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு, கையை உயர்த்தி அழுகு. எஸ்கியூஸ் மீ. கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீ சோர்ந்து போகும் பொழுது அடிக்கடி உனக்கு தலைவலி வரும், அடிக்கடி உனக்கு இடுப்பு வலி வரும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ், this cause you disability. உனக்கு சோறு வரும் பொழுது உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஆகிடும். இந்த டென்ஷன் வரும்போது நீ தூங்க மாட்ட. தூக்கம் இல்லாமனால உனக்கு தலைவலி. தூக்கம் இல்லாமல் போகிறதுனால டைஜஷன் சிஸ்டம் கெட் அஃபெக்டட். பசி எடுக்காது, சாப்பிட்டது ஜீரணமாகாது. தூக்கம் இல்லைன்னா the next day will be so rotten. ஒரே என்னடா பேஜாராக இருக்குது. மத்தியானம் சாப்பிட்டு அப்படின்னா உனக்கு தூக்கம் வரும். ஏன்னா நைட் தூங்கல, மத்தியானம் தூக்கம் வரும். 1 to 5 you won't be brisk. இதனால் என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆனோடனே முட்டு வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, டைஜஷன் இல்லை, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வராது. ஏன் தெரியுமா? டிசப்பாயின்மெண்ட். யூ ஃபால் சிக். அதான் இந்த மாதம் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், உன் கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. பவுல் என்ன சொல்கிறார்? எப்போதும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் ஆகும். ஆண்டவர் சொல்கிறார், என்னால் முடியாதது உங்களால் முடியுன்றார் ஆண்டவர். என்னை விசுவாசித்தால் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். என் தேவனால் கூடாத காரியம். அதோடு நிற்காதீங்க. இப்போ சொல்லுங்கள், என்னால் எல்லாம் ஆகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஹல்லேலூயா. அவ்வளோதானே? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் இழந்து விடுகிறோம். If you are in the peak of disappointment, the promises what God has given to you, it's been taken away. பிசாசு எடுத்து போடுறான். சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன். நீங்கள் ஏமாற்றத்துடைய உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை இழக்க வேண்டியது இருக்கும். பிசாசுடைய தாக்குதலுக்கு உட்பட்டு கொண்டே இருப்பீர்கள். குத்திக்கிட்டே இருப்பான், மன்னிக்க விட மாட்டான், சந்தோஷமாக இருக்க விட மாட்டான். உன்னை இப்படி பேசினா தானே, உன்னை இப்படி சொன்னாங்க தானே, உன்னை இப்படி சொன்னாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, உன்னை இப்படி பண்ணிட்டாங்களே, உன்னை செஞ்சிட்டாங்களே, ஐயோ 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 ஐயோ, ராத்திரிலாம் தூக்கமே வராது. ஏன்? பிசாசுடைய யுத்த களத்தில் உன்னை பிசாசு கொண்டு வந்து நிறுத்திட்டான். அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், உன் பிள்ளைங்க வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நீ வியாதியாக படுத்துட்ட. அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சிச்சு. இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு 1ஆம் தேதி ஜெபத்தில் இதுதான் ஆண்டவர் கொடுத்தாரு. உங்கள் இருதயம், let not your heart be troubled. என்ன நடந்தாலும், என்ன வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தருக்காய் காத்திருங்க. நீங்கள் சோர்வுகளை மேற்கொள்வீர்கள். You will be an overcomer of the disappointment. ஏமாற்றத்தினால் வருகிற விளைவுகள் என்ன சொல்ல முடியுமா? சொல்லுங்க, டக். ஆவிக்குரிய வளர்ச்சி தடைப்படும், பாவம் செய்ய தூண்டும், ஏமாற்றங்கள் வரும், தவறான முடிவுகள் எடுப்போம், வியாதி உண்டாகும், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் திருடப்படும், எடுக்கப்படும். கடைசியாக எதை பார்த்தோம்? நித்திய ஜீவனை இழந்து போகும். அதனால் சோர்ந்து போகாதீங்க.
உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க உன்னை கைவிட்டிருக்கலாம், உங்கள் புருஷன் உன்னை கைவிட்டிருக்கலாம், உங்கள் மனைவி கைவிட்டிருக்கலாம், இங்கே வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம். ஆனாலும் சொல்லுங்கள், இயேசு பெரியவர். சொல்லுங்கள், எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு பெரியவர். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என்னுடைய சூழ்நிலை காட்டிலும், என்னை கைவிட்டவர்களை காட்டிலும், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினவர்களை காட்டிலும் என் இயேசு பெரியவர். கரங்களை அசைத்து எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் இயேசு, என் இயேசு. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சொல்லுங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பக்கத்திற்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்கள் இருதயம், let not your heart be troubled. Let not your heart be troubled, my dear. Let not your heart be troubled. Youths, let not your heart be troubled. Teens, let not your heart be troubled. Brothers, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. சகோதரிகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மேலே இருக்கிறவர்களை பார்த்து சொல்றேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. What may come, what may go, what may you face, Jesus is the greatest of greatest of greatest. Hallelujah. அவர் எல்லாவற்றிலும் பெரியவர். சொல்லுங்க, எல்லாவற்றிலும் பெரியவர். வீசுகிற புயலிலே அவர் பெரியவர். கொந்தளிக்கிற கடலை காட்டிலும் இயேசு பெரியவர். எல்லா வியாதிகளை காட்டிலும் இயேசு பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை அசைத்து சொல்லுங்க, இயேசு பெரியவர். The God who I worship, the God who I believe, the God who I accept as my King, He is the greatest. நான் ஆராதிக்கிறவர், நான் விசுவாசிக்கிறவர், நான் ராஜாவா வைத்திருக்கிறவர், அவர் எல்லாவற்றிலும் அவர் பெரியவர். கரங்களை தட்டி அந்த பெரிய தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துவோம். Wonderful, wonderful, hallelujah. கரங்களை தட்டி amen, 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 hallelujah, hallelujah. சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் just commit your ways to God. அதெல்லாம் ஆண்டவர் உங்களை குறித்து உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அது நிறைவேற வேண்டும் என்றால் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாதீங்க. lean not to your heart. உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாதீங்க, அது உங்களை ஏமாற்றிவிடும். எல்லாரும் நம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, எல்லா ஏமாற்றங்கள், பல வருஷம் கல்யாண நாள்லேருந்து, the day I got married, I am put into a deep disappointment. ஒரு பெரிய ஏமாற்றத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த ஏமாற்றத்துக்குள்ளே என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். Between you and God, நீங்களும் ஆண்டவர் தான். This is the time that you deal with God. இந்த நேரத்தில் you have encounter with God. ஆண்டவரோடு இடைப்படுங்க, ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் எனக்கு சில ஏமாற்றங்கள் உண்டு. ஆண்டவரே, இருதயத்தில் ஆழத்தில் I have certain disappointments where I cannot express it out. நான் யார்கிட்ட அதை சொல்ல முடியாதாப்பா. எனக்கு கல்யாணம் 25 வருஷம், என் கல்யாணம் 40 வருஷம், என் திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏமாற்றம் என்று நினைக்கிறீங்களா? அது தேவனால் வந்ததல்ல, அது நீ தெரிந்து கொண்டது. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற, சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்திருக்கிற, நான் இனியும் செய்வேன், இனியும் நான் நடத்துவேன். இந்த ஏமாற்றத்திலிருந்து வெளியே வா என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, நீ ஏமாற்றத்திலிருந்து வெளியே வா. கம் அவுட் ஃப்ரம் தி டிசப்பாயின்மெண்ட். நீ சோர்ந்து போனாயோ, ஆண்டவர் கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் நேரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கரம் பிடித்தவர் உண்மையுள்ளவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நீதிமான், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நீதிமான் நிமித்தமாய், உங்கள் ஒரு ஜெபத்து நிமித்தமாய் கர்த்தர் உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாத்து, உங்களோட ஜெபத்து நிமித்தமாய் கர்த்தர் தீங்குக்கு விலக்கி காத்து, உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் கர்த்தர் சகலமும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. Oh God. Oh glory to Jesus. எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.